நேத்தோட பிக் பாஸ் எபிசோட்ல வந்து நம்ம சாண்ட்ரா வந்து அந்த பாரு வன்மத்தின் மூலமாக வெளியே தள்ளி விட்டு கதவை அடைச்சிட்டாங்க. ஸோ இதை பார்க்கும்போது எந்த அளவுக்கு கீழ்த்தரமா பாரு வந்து நடந்துப்பாங்கிறது நமக்கே தெரியுது. ஏன்னா இந்த அளவுக்கு மனிதத்தன்மையற்ற செயலை எந்த ஒரு மிருகம் கூட செய்யற யோசிக்கும். ஆனா நம்ம பாரு வந்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது அவங்க எந்த அளவுக்கு கீழ்த்தரமா இருப்பாங்கிறது நமக்கு புரியுது. இதுல வந்து கமருதுனே வந்து அவங்க கூட சேர்த்துக்கிட்டாங்க. பாரும் கமிருதுன்னு என்னமோ ரொம்ப பாயிண்ட் எல்லாம் எடுத்து வைக்காங்கப்பா. நீங்க என்னமோ குரூப் விஷயமா விளாண்டீங்களே நேத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னப்பா விளாண்டாங்க? அவங்க விளாண்ட பேரு டாஸ்க்குப்பா. எல்லாரும் சேர்ந்து விளாண்டாங்க. யாருக்குமே அடிபட்டுறக்கூடாது, யாருக்கும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜென்யூனா வந்து விளாண்டாங்கப்பா. ஆனா நீங்க விளாண்ட பேரு டாஸ்காப்பா. நீ பண்ணது பேரு வன்மம்ப்பா. அவங்க மேல இருக்க கோபத்தினால அவங்க இல்ல எத்தி வெளியே தள்ளியிருக்க. ஸோ இதுக்கு பேரு வந்து டாஸ்க் கிடையாதுப்பா, இதுக்கு பேரு வன்மம். அப்படி எத்தி வெளியே தள்ளியிருக்கீங்க. அவங்க துடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டயத்துல கூட சொல்றாரு கமருதுன்னு நடிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி வந்து என்ன லைட்டான தள்ளன, இதுக்கா இவ்வளவு சீன் போடணும் அப்படி இப்படின்லாம் பேசுறாங்க. ஏங்க உங்க கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க உங்க அம்மாவை தள்ளி விட்டுருக்காங்க, உங்க அக்கா தங்கச்சி தள்ளி விட்டுருக்காங்க, நீ இந்த மாதிரி பேசியாமா? ஏமா உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி குறிக்கிற அவுட்ஸ்மெண்ட் எல்லாம் போட்டு எப்படி தாக்குற? அன்னைக்கு சபரி காலை மிதிச்சாங்கிறப்ப நீ எந்த அளவுக்கு ஆக்ரோஷமா பிஹேவ் பண்ண? ஏன் பாரு மத்தவங்களுக்கு வந்தா ரத்தம், உனக்கு வந்தா தக்காளி சட்னியா? ஏன் பாரு அவங்க அப்படி என்னதான் தப்பா கேட்டுட்டாங்க? நீ இந்த 50 கேமராக்கு முன்னாடி பண்ணாதே அவங்க கேட்டுட்டாங்க. எல்லாத்தையுமே மக்கள் நாங்க பாத்துக்கிட்டே தானே பாரு இருக்கோம். என்னமோ நீங்க பண்ணதை நாங்க யாரும் பார்க்காத மாதிரியும், என்னமோ அவங்க புதுசா ஒரு விஷயத்த சொல்லிட்ட மாதிரியும் நீங்க பண்ணதான் நம்ம பாரு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி உங்க இமேஜ் டேமேஜ் ஆகுது, உங்களை அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. நீங்க பண்ணிருக்கவே கூடாது. மக்கள் எல்லாரும் முன்னாடி உட்காந்து நீங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி கமருதீன் கூட சண்டை வந்தப்ப நீங்க அவனை எப்படி எல்லாம் பேசுனீங்க? இப்ப அவங்க கூட ஒண்ணு சேர்ந்ததுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் போட்டு எப்படி ட்ரிகர் பண்றீங்க? இதுல எல்லாமே மக்கள் யாருக்கு தெரியாமல இருக்கு. மக்கள் முட்டாளான்னு கேட்கீங்களா? நீங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு மக்கள் என்ன நாங்க முட்டாளா? கண்டிப்பா விஜய் சேதுபதி சார் வந்து இதை கேட்டு கண்டிப்பா இதை ஒரு அட்ரஸ் பண்ணி இவங்க 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பி ஆகணும். இல்ல நம்ம விஜய் சேதுபதி சார் மேல இருக்க மதிப்பு மரியாதையுமே போயிடும்.